எல்லோருக்கும் வணக்கம். மலரம்மா சமையல் சேனல் இன்றைக்கி donne biryani செய்ய போகிறோம். donne biryani செய்யறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு புதினா ஒரு கைப்பிடி அளவு, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு, பெரிய பூண்டு ஒரு 6 பல்லு, சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி, 6 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். காரம் இந்த மிளகா தான் நமக்கு காரம். வெறும் கரம் மசாலா மட்டும் தான் போட போகிறோம். இந்த மசாலா 300 கிராம் அரிசிக்கும் 1/2 கிலோ சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, புதினா, கொத்தமல்லி இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு ஸ்டவ் மேலே குக்கர் வச்சுட்டேன். குக்கர் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன். பிரியாணிக்கெலாம் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் ஒரு 100 மில்லி எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடு ஏறிடுச்சு. ஒரு பிரியாணி இலை, 2 அன்னாச்சிப்பூ, ஒரு துண்டு பட்டை, ஒரு 5 லவங்கப்பூ, 2 ஏலக்காய். மசாலாலாம் நல்லா வறுந்துடுச்சு. 2 பெரிய வெங்காயம் எடுத்து நீல வாக்கல் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். பிரியாணிக்கெல்லாம் கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக இருந்தால் தான் பிரியாணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதங்கணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ சிக்கன் வாங்கிட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ சிக்கன் சேர்த்துக்கிறேன். 300 கிராம் அரிசிக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் சேர்க்குறேன். ஏன்னா அரிசி கூட சிக்கன் அதிகமாக இருந்தால் தான் பிரியாணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு சிக்கன் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். சிக்கன் கூடவே நான் பெரிய தக்காளி, ஒரு தக்காளி நீல வாக்கல் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். தயிர் ஒரு 3 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கிறேன். நம்ம அரைச்ச விழுதும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன். மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், மசாலாலாம் நல்லா வதங்கி நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு 1.25 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி சேர்த்துட்டோம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதித்து நம்ம உப்புலாம் அளவு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம். அரிசி நம்ம ஃபஸ்ட்டே போட்டு கலக்கி கொடுக்கும்போது பாஸ்மதி அரிசி உடஞ்சிடும். அதனால் நல்லா தண்ணி கொதிக்கட்டும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இந்த சமயத்தில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். ஒரு 20 நிமிஷம் முன்னாடி பாஸ்மதி அரிசி நல்லா ஊறட்டுன்னு கழுவி சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுடுங்க. அரிசி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுன்னு அதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாம். 2 நிமிஷம் கொதிச்சிடுச்சு. குக்கர் மூடி போட்டு மூடிடுறேன். 2 விசில் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், குக்கர் வெயிட் குறைஞ்சிடுச்சு. குக்கர் மூடி எடுத்துக்கலாம். மெதுவாக கலந்து கொடுக்கலாம். இது பாஸ்மதி அரிசின்றதுனால குழஞ்சி போயிடும். இப்போ சூட்டோடு நம்ம கலந்து கொடுக்குறதுனால கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்குது. கொஞ்சம் சூடாறினோடனே நீங்கள் எடுத்திங்கன்னா சூப்பராக பல அவ்வளோ நல்லாயிருக்கும். பாருங்கள், அரிசியும் நல்லா ஊசி மாதிரி எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா அருமையான சூப்பரான
தொன்னை பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.